ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீதுக்கு கர்த்தரே எல்லாமுமாயிருக்கிறார். கர்த்தரே தன்னுடைய சந்தோஷம் என்றும் அவரே தன்னுடைய ஆசீர்வாதத்தின் பங்காயிருக்கிறார் என்றும் தாவீது இந்த வசனங்களிலே அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற பங்கு மிகவும் விசேஷித்தமானது என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறார். தாவீதுக்கு நேர்த்தியான இடங்களிலே பங்கு கிடைத்திருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நம்முடைய நேர்த்தியான பங்காயிருக்கிறார். God is our good portion. நம் வேதத்திலே பார்க்கிற பொழுது இயேசுவானவர் இந்த ஊழிய நாட்களிலே சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, how much closer, how much do you love the Lord? Have you taken your good portion from the Lord? கர்த்தர் தாவீதின் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார். தனக்கு சிறப்பான சுதந்திரம் ஒன்றென்று தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறார். அந்த தேவனுடைய நாமம், அவருடைய சமூகம், அந்த பிரசன்னம், அவரிடத்துல தான் நமக்கு பெரிய சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அதுதான் நமக்கு சிறந்த பங்காயிருக்கும். இந்த உலகத்தில் நாம் பரலோகத்தில் அனுபவிக்க போகிற அந்த மேன்மையான அந்த ஆசீர்வாத, அந்த தேவ பிரசன்னம் நிறைந்த அந்த சமூகத்தை இந்த பூமியிலே நாம் அனுபவிக்கலாம். தாவீது அதைத்தான் சொல்லுகிறான், எனக்கு சிறப்பான அந்த பங்கு தேவனிடத்திலிருந்து கிடைத்திருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. தேவன் நமக்கு அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவர் உன்னதமானவராய் நமக்கு சிறந்த பங்காய் இருப்பாராக. நிறைய பேர் நம்ம உலகத்தில் எதையோ சொல்ல முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆசை, நம்முடைய மூச்சு, நம்முடைய பேச்சு, நம்முடைய எல்லாமாய் தேவன் நமக்கு இருக்கட்டும். இங்க எபிரேய பதத்தில் இந்த வார்த்தைகளை கவனிக்கிற பொழுது என்ன சரிமா சொல்லப்பட்டிருக்கிறது? சந்தோஷம் என்று சொல்லி. தேவன் தான் நமக்கு சந்தோஷம். இந்த உலகத்துல எதுவும் அல்ல, நித்திய காலத்துக்கும் இயேசு மட்டுமே நம்முடைய சந்தோஷமாயிருக்கட்டும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடன் சுதந்திரமாமே. அல்லேலூயா. We are partakers in Christ. எபேசியர் 1:18 நாம் வாசிக்கிறோம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, let God be your priority. Let God be that good portion. Amen. கர்த்தர் நமக்கு அது கிருபை செய்வாராக. நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல கர்த்தர் முதன்மையானவராய் இருக்கட்டும். அவரே நமக்கு எல்லாமுமாய் இருக்கட்டும். அவர் தான் நம்முடைய சந்தோஷம். ஆமென். சந்தோஷம் என்று சொல்லுகிற பொழுது அதுதான் நமக்கு முதன்மையானது. தாவீது அதைத்தான் சொல்லுகிறான். சங்கீதம் 16:11 அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு, அவளது வரது பாரிசத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனை சார்ந்து கொள்ளுவோம். அவரே நமக்கு சிறந்த பங்காய் இருப்பாராக. ஆமென். நாம் செபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, நீர் இந்த உலகத்தில் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்த மகத்துவமான இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த உலகத்தை மேன்மை என்றோ எங்களுடைய சரீரத்தை உன்னதமானது என்று சொல்லி எண்ணாமல் உம்முடைய மகிமையான பிரசன்னம், ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து உண்டாகி வருகிற அந்த மேன்மை, அந்த சந்தோஷம், மகிழ்ச்சியை எங்களுடைய ஆவியிலே நாங்கள் உணர்ந்து அதற்கு காரணமாயிருக்கிற உம்மை மாத்திரமே நாங்கள் பற்றி கொள்ள கிருபை செய்வீராக. நீர் எங்களுடைய சிறந்த பங்காயிருப்பீராக ராஜா. எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.